வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான ரவை பாயசம் செய்ய போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனது 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் முந்திரி பாதாம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வளர்த்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நெய்யிலேருந்து வடிச்சுட்டு இந்த முந்திரி பாதாம் திராட்சையை மட்டும் நம்ம தனியாக வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே நெய்யில் 1/2 கப் அளவு ரவையை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ரவையும் நெய்யில் வறுக்கிற வாசனை நல்லா வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் ரவைக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த போல் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச 400 ml பால் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 300 ml பால் இல்லைன்னா 350 ml பால் சேர்த்துக்கோங்க. 50 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. பேக்கெட் பால்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது வெளியில் வாங்குகிற பசும் பால், ஸோ அதனால் நான் 50 ml தண்ணி சேர்த்துனேன். 350 ml பால், 50 ml தண்ணி, மொத்தமாக 400 ml. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் சேர்த்துட்டு ரவையை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை உள்ளே சேர்த்துட்டு வரலாம். அப்போ தான் நீங்கள் உடனே பால் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம கலர்றதுக்குள்ளே ரவை கட்டியாக அப்படி ஒரு பக்கம் தங்கிடும். அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த பாதாம் முந்திரி திராட்சை உள்ளே சேர்த்தாச்சு. அதோட நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை இப்போ கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. 1/2 கப்பு ரவைக்கு 3/4 கப் அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு அதிகமாகிறது கம்மி பண்ணுறது நீங்கள் சுகர் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ சர்க்கரையை நல்லா நம்ம கரைச்சி விட்டுறலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஸ்வீட் வேணும்னு குழந்தைங்க கேட்பாங்க. இப்போ லாக்டவுனு எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. நம்ம என்ன தான் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். ரவை இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு 1/4 கப்பு இல்லைன்னா ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்து இந்த போல் பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஐஸ் ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதே போல் நமக்கும் வேலை மிச்சமாயிரும். சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குறைஞ்சது 10 நிமிஷம் தான் ஆகும். பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவு ரொம்ப குட்டியாக கையில் இந்த போல் நசுக்கிட்டு உதுத்து சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இப்போ ஃபைனலாக 2 ஏலக்காவை நான் வெள்ளை சக்கரை இருக்குது இல்லைங்களா, அதோட சேர்த்து பொடிச்சு வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம பாயசத்தோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதை நல்லா கலந்தாச்சு. ரொம்ப அருமையான ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரவை பாயசம் தயாராகிடுச்சு. டக்குன்னு கெஸ் பண்ணாங்களா, இல்லை குழந்தைங்க கேட்குறாங்களா, யாருக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த பாயசம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம சீக்கிரமாக செஞ்சும் முடிச்சிடலாம். அதே போல் நமக்கு அதிகம் டைம் எடுக்காது. சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கப்பில் மாற்றிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவை பாயசம் உடனடியாக தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.